ஒரு அழகான மலை கிராமத்துல செல்வம் கமலம்னு தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பத்தி இங்க பார்க்கலாம். ஒரு நாள் காலையில கமலம் அச்சோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையேன்னு கவலையோட தன்னோட கனவை நோக்கி நடந்து போனான். என்ன கமலம், எப்பவுமே சந்தோஷமா இருப்ப, இப்போ உன் முகம் என்ன வாடி போயிருக்கு? என்ன பிரச்சனை? சீக்கிரமா என்கிட்ட சொல்லு. என்னங்க, நானு தங்க வலையில தொலைச்சிட்டேங்க. நான் பீரோல வச்சிருந்த தங்க வலையில எப்படி காணாம போச்சுன்னே தெரியலங்க. வீட்டுல சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டேன், எங்க தேடியுமே கிடைக்கலங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன பண்றதுங்க? அட அவ்வளவுதானே, நீ வீட்டுல தானே நகை தொலைச்ச, அது வீட்டுலதான் எங்கேயாவது இருக்கும். இதுக்காக நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ கொஞ்சம் நிம்மதியா இருக்க கத்துக்கோ. இல்லைங்க, தங்க விக்கிற விலைக்கு முட்டாள்தனமா நானு தங்க நகைய தொலைச்சிட்டு இப்ப நகைய காணோம்னு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். 2 நாளா நான் தூங்கலைங்க. எங்க தேடியுமே கிடைக்கல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இப்படியே பல நாள் கடந்தது. கமலம் மட்டும் ஆனா தன்னோட சோகத்தை விட்டு வெளியே வர்றதா இல்ல. இத கவனிச்ச செல்வம் இதுக்கு ஒரு முடிவு பண்ணினாரு. என்னது, ஊர்ல வேற திருவிழா வந்துருச்சு, சொந்த ஊருக்கு வேற போகணும். இவ இப்படி சோகமாவே இருக்காளே. சரி, நடப்பது நடக்கட்டும், நாம ஊருக்கு போயே ஆகணும். 2 பேரும் தன்னோட சொந்த கிராமத்துக்கு வந்து 2 நாள் தங்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு கமலா, நீ இங்க வந்தானாவது சந்தோஷமா இருப்பின்னு நான் உன்னை இங்க கூட்டிகிட்டு வந்தேன். நீ இங்கேயே வந்து சோகமா இருக்காத. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னே நினைச்சுக்கோ. என்ன புரியுதா? வீடு பூட்டி இருக்கிறத பார்த்த ஒரு திருடன் செல்வத்தோட வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சான். வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அவன் நோட்டமிட்டான். அட என்ன இது, வீடு பெருசா இருக்குன்னு வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. வெறும் பீரோவும் கட்டிலும் தான் இருக்கு. பீரோவை உடைச்சு பார்த்தா ஒன்னும் இல்ல. தங்க நகையே இந்த வீட்டுல இல்லையே. இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தது வேஸ்டா போச்சு. சரி, நாம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வெறுங்கையோட தான் கிளம்பணும் போல. ஊருக்கு போயிருந்த செல்வமும் கமலமும் திரும்ப தன்னோட ஊருக்கு வர ஆரம்பிச்சாங்க. என்னங்க, நம்ம வீட்டு பீரோ உடைஞ்சிருக்குது. நம்ம இல்லாத நேரத்துல ஒரு திருடன் இது வந்திருப்பான். வந்து ரொம்ப கடுப்பாய் போயிருப்பான். ஏன்னா நான் தான் இருந்த தங்க வலையில தொலைச்சிட்டேனே. அப்புறம் அவன் வெறுங்கையோட தான் வீட்டுக்கு போயிருப்பான். சரி கமலா, விடு. நம்ம வீட்டுலதான் ஒண்ணுமே இல்லையே. அவன் வந்து நிச்சயமா ஏமாந்துதான் போயிருப்பான். சரி, உடஞ்ச பொருளெல்லாம் நம்ம சரி பண்ற வேலைய பாப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போகி பண்டிகை வர ஆரம்பிச்சது. இதுக்காக கமலா தன்னோட வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ரொம்ப சந்தோஷத்தோட கமலா செல்வத்திட்ட வந்து, இத்தனை நாளா காணாம போச்சுன்னு சொல்லிட்டு இருந்த நகை நம்ம பீரோவுக்கு அடியில தாங்க இருந்தது. இது தெரியாம நான் வீட்டுல அங்கேயும் எங்கேயும் தேடிட்டு இருந்தேன். நல்ல வேலையா நகை கிடைச்சிருச்சுங்க. இங்க பாரு கமலா, நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். நகை மட்டும் தொலையாம இருந்திருந்தா நீ நகைய அந்த பீரோல தானே வச்சிருப்ப. திருடன் எப்ப திருட வந்தானோ அப்பயே அந்த நகையை எடுத்துக்கிட்டு போயிருப்பான். நமக்கு நிரந்தரமா அந்த நகை கிடைக்காமயே போயிருக்கும். நகை இப்ப தொலைஞ்சனால மறுபடியும் நம்ம கையில கிடைச்சிருச்சு. ஆமாங்க, நகை தொலைஞ்சு போனதுலயும் ஒரு நல்லது இருக்கு. இது தெரியாம நான் தான் இத்தனை நாள மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்பதாங்க புரியுது, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நாம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருந்தோம்னா வெற்றி நிச்சயம் தாங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.